அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி நான் தையல் மிஷின் எடுத்தவங்களுக்கு தெரியுமே, நான் அதில் நிறைய உடுப்பு தைச்சினான். ஆனால் நான் அதில் காட்டிக்கொள்ளையில் இப்போ நிறைய உடுப்பு தைச்சிருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், நான் தையல் மிஷின் எடுக்கல எனக்கு அது பல கனவாக இருந்தது. தைக்க வேணும் அப்படின்லாம் ஆசை இருந்தது. ஆனால் போகட்டும் நாள் போட்டும்ன்றது நான் தானே. அப்போ இதண்டவே இல்லை. பிறகு தையல் மிஷின் எடுக்க கூட எனக்கு இந்த ஊசி எப்படி அதில் நூல் கோக்குறதுண்டு கூட எனக்கு தெரியாது. தையல் மிஷின் என்றாலே என்னென்னு தெரியாது, அதில் என்னென்ன ஒன்றுமே தெரியாது. ஆனால் எடுத்து நான் அதை யூடியூப் மூலமாகத்தான் பார்த்தேன். ஏண்டா போயிட்டு விடாமல் படிக்க இயலாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை மிடிக்கணும், போயிட்டு படிக்க இயலாது, மட்டக்களப்புக்கு போகணும் அப்படின்னு தான் நான் முதல் நினைச்சேன்னா. அப்போ போயிட்டு பழகிறதும் கஷ்டம், வீட்டில் எப்படியோ யூடியூப்பை பார்த்து பழகுவோம் அப்படின்னு சொல்லி பழகினா. அப்படி முதல் அந்த ஊசிக்கு நூல் கோக்குறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி அது எல்லாமே பழகி, அதுக்கு பிறகு ஒரு சின்ன உடுப்புகளாக தைச்சேன்னா. தைச்ச பிறகு அதுவும் யூடியூப்பில் பார்த்து அக்காட்ட கேட்டு அப்படி மாதிரி தான் நான் பழகினேன். அப்போ அந்த பழகினதில் தைச்சிருக்கிற உடுப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல தைச்ச உடுப்பு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஒரு ஆரஞ்சு கலர் உடுப்பு. அந்த துணி என்னோட கனகாலமாக கிடந்த துணி. ஆனால் அந்த உடுப்பு இப்போ துவைச்சி போட்டுக்கிறேன். அப்போ அந்த உடுப்பு மட்டும் நான் காட்டையில், மற்றபடி அதை நீங்கள் முதலே பார்த்துட்டீங்க தானே. இப்போ அதை காட்டையில் இப்போ நான் போட்டுக்கிற கீழே கிளாஸை கூட நான் தைச்சது தான். அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறேன். இப்போ தம்பியை நர்சரி கூட்டிகிட்டு போகிறேன் தானே, அதால் இப்படி இந்த உடுப்போடையே போவோம் அப்படின்ட்டு. அதோட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே இப்போ எல்லா இடங்கள்லேயும் 3 யார் 600 ரூபா அப்படிங்கிற மாதிரி விற்கணும். ஆனால் துணி இந்த சாயம் போகுமா கிளியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆனால் அந்த இது குறைவாக இருக்கலாம், என்ன குவாலிட்டி குறைவாக இருக்கலாம். ஆனால் அந்த சாயம் போடுறது அப்படி இப்படின்ட்டு இல்லை. முந்தையும் இந்த அப்படி விற்றவே. ஆனால் அதுவல்ல சாயம் போடுறது. ஆனால் இது நான் 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டேன், சாயம் போயில. அப்போ இப்போ நான் இதன்றதுக்கு இதுலேயே பழகலாமே, அந்த துணியில் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, இப்போ அதுலேயே பழகலாமே என்று போட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், அந்த துணியில் தான் வேண்டிட்டு நிறைய உடுப்பு தைக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் தைச்சி கொண்டு தான் இருக்கிறேன். அதில் இந்த பிலாசோ தைச்சேன்னா, இது எனக்கு நிறைய நாளாக கடவுளியை நான் தேடிக்கொண்டு தெரிஞ்சது. என்னென்னு சொன்னால், சரியான ஒரு பாவடை மாதிரியே இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் இப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பாவடை மாதிரியே இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் நடக்க தான் தெரிய முடியும், மற்றபடி பாவடை மாதிரி தான் இருக்கிற மாதிரி நல்ல அகலமாக தைக்க வேணும்னு ஆசை, தைக்க வேணுமில்ல வாங்க வேணும்னு ஆசைப்பட்டேன்னா. கேட்குற இடங்கள் எல்லாம் கடையில் எல்லாம் நான் இந்த இப்படி மாதிரியில் கருப்பில் அருண்ட தங்கச்சி வாங்கினவா, உண்டப்பட்ட தங்கச்சி. அப்போ அவள் எல்லாம் என்ன விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்ல 2000 சுச்சம் 3000 சுச்சம் அப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் அவள் வாங்கினது 2500 ஏதோ 3000 ரூபா வரைக்கும் இருக்குது இப்படி மாதிரி. அப்போ இதில் நான் இது மட்டுமா தைச்சு நான் சொன்னால் இல்லை, சரியோ. எனக்கு இப்படி மாதிரி ஒன்றை தைச்சு அதோட அக்ஷயாவுக்கும் அதே மாதிரியே அந்த மிஞ்சின துணியில் அக்ஷயாவுக்கும் அதே மாதிரி அவள் தைச்சிருக்கிறேன். அவள் இது போட்டும் இருக்கிறா. நான் உங்களுக்கு போடைக்க உங்களை நீங்கள் பாருங்க, நல்ல வகை இந்த நான் நினைச்சே தைக்கல. ஆனால் என்னைய விடவும் அவாக்கு நல்ல வடிவாக இருக்குது. இதுக்கு அவாக்கு என்ன செஞ்சேன் சொன்னால், கொஞ்சம் துணி மிச்சம் இருந்தது. அப்போ அவாக்கு மேலேயும் அடிச்சு விடுவோம் அப்படின்ற போட்டு மேலே ஒரு சட்டை மாதிரி தைச்சேன்னா, அவாக்கு அந்த கையில்லாமல் போட மாட்டா, கையெல்லாம் போட வடிவாக இருக்குமா, நான் அந்த கையெல்லாம் போட மாட்டானோடு கிடந்த இந்த குட்டி துணியில் வச்சு ஒரு சின்ன கையும் தைச்சி ஏண்டா காணாது. அதுவும் தைச்சி இதுவும் தைக்க காணாதானே. அதே மாதிரி கீழே லாஸ்டிக் வச்சேன் நான் வாக்கு அப்படி மாதிரி வச்சு வாக்கு தண்டி இருக்கிறேன். பின்னுக்கு ஒரு ஓப்பன் மாதிரி வைக்கிற மாதிரி வச்சு
அவாவுக்கு வந்து இது போட எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஜம் சூட் சொல்லுவேமே அப்படி போடுற மாதிரி தான் இது இருக்குது. அப்படி வந்து அவள் வந்து போடையில அவாவுக்கு வந்து இது வந்து கீழே சுருங்கி நிற்கி இது வந்து கீழே சுருங்கி நிற்கும் அது. அப்போ பார்க்க ஜம் சூட் மாதிரி இருக்கு. அவாவுக்கு வந்து வடிவாக இருந்தது. நான் நினைச்சு பார்க்கல அக்ஷயா கூடிய வடிவாக இருக்குமெண்டு நான் நினைச்சு பார்க்கல. அவாவுக்கு போட ஒரு நல்ல வடிவாக இருக்குது அவாவுக்கு. இப்போ 2 பேருக்குமே இந்த சேர்த்து இதன்றது இப்போ தையல் காசு இல்லாமல் நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 600 ரூபாவோட 2 பேருக்கு உடுப்பு இதில் வந்துருக்குது. அதே மாதிரி இந்த துணி முதல் வந்து 4,000 ரூபா அப்படின்ற மாதிரி விற்றதை. அப்போ எனக்கு வந்து இந்த ஒரு ஃபோட்டோக்களை பார்க்குறேன் நான் என்னென்னு சொன்னால் என்ன அந்த கீழே முறை மாதிரி மேலே முறை மாதிரி போடுற மாதிரி டொப்பும் ப்ளஸும் சேர்த்து போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். அப்போ அப்படி போடுவோம்னு சொல்லி தைச்சேன்னா, ஆனால் 2ம் சேர்த்து போட அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. அப்போ அது ஃபோட்டோக்களில் பார்க்க அது வடிவாக இருக்குது. ஆனால் நான் இதே மாதிரி கீழேயும் பிலாசோ அடித்து மேலேயும் வந்து ஒரு டொப் மாதிரி தைச்சு எடுத்தேன்னா இது வந்து 4,000 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன்னா நான் அப்படி இந்த சொல்கிறதானே குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த துணியை விடவும் இந்த துணி வந்து கொஞ்சம் ஒரு நல்ல துணி மாதிரி தெரியுது. இது வந்து கொஞ்சம் மெல்லிய துணி, இது வந்து கொஞ்சம் மொத்தமான துணி அப்படி மாதிரி. அப்போ இதிலே வந்து இது டாப் வந்து தைச்சிக்கேன்னா நான் ஆனால் இன்னும் நான் இது போடையில் 2ம் சேர்த்து போட ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் எனக்கு தனியாக வந்து நான் ஒரு நாள் டாப் போடுறதில்ல, அதால் வந்து இது தைச்சிருக்கிறேன். ஆனால் வந்து ஒரு நாளும் போடையில் இது வந்து உள்ள கழுத்து வந்து இதண்டி தைச்சிக்கிறேன். இது வந்து ஒரு நீட்டு கை மாதிரி தைச்சு நான் இப்படி மாதிரி தைச்சிருக்கிறேன். நல்ல நீட்டாக இன்னும் போகுது, நான் நீட்டு தானே அதில் வந்து நல்ல நீட்டாக வந்து தைச்சிருக்கிறேன். இது இந்த ஜீன்ஸ் வந்து 2 முண்டா போடுவோம். சோல் வந்து ஒரு கருப்பு கலரில் வந்து சோலும் வந்து வாங்கி எடுத்தேன்னா நான் உண்டா வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது 2 முண்டா போட அருண் கூட சொல்கிறது யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. தனியாக பாக்கிக்கு அது வடிவாக இருக்குது, ஆனால் சேர்த்து போடுக்கு அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அருண் சொன்னார். அப்போ அதால் நான் வந்து போடையில் இது வந்து பின்னுக்கு மட்டும் லாஸ்டிக் வச்ச மாதிரி முன்னுக்கு வந்து இப்படியே நார்மலாக விட்ட மாதிரி அதுதான் தைச்சிருக்கிறேன். பின்னுக்கு மட்டும் இந்த மடிச்ச கிடிச்சு தைக்கல, நான் இப்போ தானே பழகிறேன், அதால் சும்மா வச்சுருக்கிறேன். பின்னுக்கு வந்து இப்படி வரும் இப்படி வந்து தைச்சேனா. இது முதல் தைச்சது. இது மற்றதெல்லாம் இப்போ தைச்சது. இது முதல் அந்த உடுப்புக்கு பிறகு நான் தைச்ச உடுப்பு. இதுக்கும் இதுவும் சேர்ந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி தைச்சேனா. இதுக்கு வந்து சோல் வந்து வாங்கினா கருப்பு கலரில், அதை சேர்த்து மாதிரி போடுவோம் அப்படின்னு. ஆனால் 3 ஒரே கலரில் போட்ட சிலது வடிவாக இருக்கும் முதலியில். அதே மாதிரி இதுவும் வந்து தையல் மிஷின் எடுத்த புதுசில் எனக்கு மக்ஸாகும். இதுவும் வந்து 4,000 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன்னா. ஆனால் இந்த துணியும் கொஞ்சம் நல்ல துணி மாதிரி இப்போ எடுத்ததை விட கொஞ்சம் இது வந்து பெட்டராக இருக்குது. ஆனால் இந்த இதுக்கு எனக்கு வந்து கழுத்து தைக்க தெரியாது, அதாவது இந்த மடித்து தைக்க தெரியாது. அப்போ நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் தைச்சேன்னா முதல் பாருங்க எனக்கு கழுத்து வந்து இந்த மடித்து தைக்க வெறியில் இப்படி மாதிரி தான் தைச்சிருந்தேன்னா. பிறகு யாழ்ப்பாணத்தில் அக்காட்ட போன இடத்துல நான் அக்காட்ட தைக்க தான் நான் அக்கா சொன்னவா உள்ளுக்குள்ளே அந்த துணி வச்ச மாதிரி அக்கா தைச்சி காட்டியிருந்தவா எனக்கு இப்படி மாதிரி. 2வது இதில் தான் தண்டினா என்னென்னு சொன்னால் அப்படி உள்ளுக்கு ஒரு துணி வச்சு இப்படி மாதிரி தைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தவா. அப்போ அதே மாதிரி தான் பிறகு தைக்கிறேன் நான். அப்போ அது வந்து நல்ல நீட்டாக வரும். இது வந்து நான் எனக்கு தெரியாதானே, அப்போ இது மடித்து தைக்கிறது தானே அப்படின்னு கூட நான் அப்படி மடித்து தைச்சிருந்தேன்னா. அப்போ ஆனால் ஓகே, போடைக்கு தெரியாது, பார்க்க தான் தெரியும், போடைக்கில் ஓகே. அப்போ இது வந்து நான் முதல் தைச்ச உடுப்பு. இது வந்து நான் உங்களை காட்டியும் இருக்கிறேன்.
இது வந்து இப்படி தைச்சேன்னா அதே மாதிரி கையையும் வந்து ஒரு பொங்கு கை மாதிரி தைச்சிருக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு துணி, நல்ல சாஃப்டான துணி. இது 4 இதுவும் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினான். இதில் வந்து எனக்கு தைச்சு அக்ஷயாகம் தைச்சினா, அக்ஷயாகம் வந்து மிஞ்சின துணியில் வந்து தைச்சினா. ஆனால் அது முதல் எனக்கு தைக்கல எனக்கு வந்து எப்படி வெட்டுறது அதுவெல்லாம் தெரியல. அப்போ வந்து நிறைய துணியை வந்து வேஸ்ட் ஆகிட்டேன். எப்படி வெட்டுறது என்ன மாதிரி வெட்டுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இதாக்கிட்டேன். அக்ஷயாவுக்கு வந்து இப்படி தைச்சி எடுத்தேன் நான். அவளுக்கு வந்து பின்னுக்கு வந்து அவள் கொஞ்சம் இந்த ஆள் மெல்லிசு தானே, அப்போ அவள் கொஞ்சம் பெருசாக இருந்தபடியாக பின்னுக்கு வந்து லாஸ்டிக் வச்சுனா வச்சு அவள் வந்து எனக்கு அம்மா மாதிரி கை தான் வேணும் அப்படின்னு சொன்னபடியே அவளும் பொங்கு கை மாதிரி வச்சு அவளும் வச்சுனேன். அவளுக்கு இப்போ நான் வாங்குகிற உடுப்பை விட நான் தைக்கிற உடுப்பை அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது கடையில் வாங்கி கொடுக்குற உடுப்பை விட தைச்சி கொடுக்குற உடுப்பை வந்து விரும்பி போடுறா. அது ஏன்னு தெரியலை. நம்ம நீங்கள் தைச்சி தாங்கம்மான்னு கேட்குறா, என்னத்துக்காக கேட்குறான்னு தெரியலை. அதை மாதிரி இந்த இதுவும் வந்து நான் தான் தைச்சினான். இதுவும் வந்து 4000 எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி தைக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக தைக்க வேணும் அப்படின்ட்டு போட்டு இது வந்து கையும் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து தைச்சி கழுத்தும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தைச்சேன்னா. மற்றது இதுலேயும் வந்து வெட்டி அடித்து கட்டிங் போர்டு அப்படி மாதிரி எல்லாம் செஞ்சு இதண்டி இருக்கிறேன். ஆனால் இது வந்து நல்ல வடிவான துணி, நல்ல பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச வடியாக வாங்கினா. கீழேயும் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக அப்படியே ப்ரில் போட்டு அடிச்சிருக்கிறேன். முதல் வந்து இது தைச்சேன் நான். ஆனால் வந்து முதல் தரம் எனக்கு வந்து பிழைச்சது. கீழே இப்படி ப்ரில் அடிக்க இந்த 2ஆம் தரமாக வந்து திருப்ப கலட்டி திருப்ப அடிச்சுனா அதில் வந்து வடிவாக வந்துட்டுது. இப்போ வந்து இப்படி வந்து தைச்சிருக்கிறேன். நான் இதை போடுறதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உள்ளான் துணி வந்து இதாக தெரியுது. இப்படி வந்து வேண்டினா இது வடிவாக இருக்குது, கோடைக்குள்ள வடிவாக இருக்குது. ஆனால் இதை விடவும் என்ன நான் வந்து இப்போ தைச்சி கொடுக்குற அளவுக்குன்னு சொன்னால் பெர்ஃபெக்டாக தைக்க வேணும். இதை விடவும் ஒரு ரெடிமேடாக நாங்கள் எடுக்கிற எப்படி வருதோ அந்த உள்ளான் அந்த இதெல்லாம் தெரியக்கூடாது. இப்போ இதில் எல்லாம் நான் எனக்கு தானே அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து இந்த கழுத்து உள்ளான் இந்த கழுத்துக்கு வந்து இப்படி வெட்டி இருக்கிறேன். எனக்கு தானே போட்டால் தெரியாதானே அப்படின்னு போட்டு செஞ்சுருக்கிறேன். ஆனால் வந்து இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக தைக்க வேணும். அப்போ அதுக்கு வந்து நான் வந்து தையல் பழகியாக வேணும். இந்த நுணுக்கங்கள் அந்த சில நுணுக்கங்களை வந்து நான் இதண்ட வேணும். ஆனால் சில ரெடிமேட் சட்டை வழியாக நான் பார்க்குறேன். நான் எங்கள் தேவையான சட்டை வழியாக அதுலேயும் இப்படி தான் அப்படியே தைச்ச மாதிரியே இருக்கும். நாங்கள் உள்ளுக்கு எடுத்து விட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் சில நல்ல இந்த விலை கூடினது வாங்கினோம்னு சொன்னால் அதுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக உள்ளுக்கெல்லாம் வடிவாக தைச்சபடி இருக்கும். இந்த சட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போட்டு. இதுவும் வந்து நான் தான் தைச்சேன்னா என்னடா எல்லாத்துக்கும் ஒரே கையை வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு இந்த கை பிடிக்கும், அதால் தான் இந்த கை வைக்கிறேன்னா. இப்போ நார்மல் கையை விட இப்படி போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் இந்த வடிவாக இருக்கும், கொஞ்சம் இந்த ஸ்டைலாக இருக்கும். அதால் தான் இந்த கழுத்தை வைக்கிறேன்னா. கழுத்தில் கை இந்த இது வந்து சட்டை மாதிரி தைச்செடுத்தேன்னா இது வந்து 600 600. இதில் மிச்சத்தை என்ன செஞ்சேன்னு சொன்னால் தலானி உரை தைச்செடுத்தேன் நான். இதில் அக்ஷயாவுக்கு தான் இதில் தைப்பம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன்னா பிறகு தலானி உரையை தைப்பம்னு சொல்லி போட்டு மிச்சத்தில் வந்து இதுக்கு ஒரு தலானி உரை நாங்கள் போட்டு படுத்துகிற தலானி உரை இதில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது வந்து இது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைச்சி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. இதுவும் கழுத்து வந்து வித்தியாசமாக டிசைன் போடுவோம் அப்படின்னு போட்டு டிசைன் போட்டுக்கிறேன். இதில் இது வந்து வெட்டி இந்த இப்படி மாதிரி ஒரு இது போகிற மாதிரி இப்படி மாதிரி போகிற மாதிரி இப்படி வச்ச மாதிரி தைச்சிருக்கிறேன். இப்படி மாதிரி தைச்சிக்கிறேன். கை ஒரே மாதிரி தானே எனக்கு இந்த கை விருப்பம் சொன்னால் விருப்பம்ன்றபடியாக அதே மாதிரியே தைச்சிருக்கிறேன். இது வந்து நல்ல
நான் பெரிய வளர்த்தி தானே, அதால் வந்து இப்படி வந்து தைச்சிருக்கிறேன். இது வந்து பார்க்க வழி இல்லாமல் இருக்கும், கலர் வழி இல்லாமல் இருக்கும். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்செடுக்கையில் எனக்கு வந்து விருப்பமான கலர்ன்னு சொன்னால் ரோஸ் கலர், நீலம் அப்படி இது கலர் தான் எனக்கு விருப்பம். இது வந்து எனக்கு பிடிச்செடுக்கையில் என்னத்துக்கு ஆடுதுன்னு சொன்னால், அந்த முருகன் கோயில், அதாவது மட்டக்களப்பில் இருக்கிற அது பேர் வருது இல்லையா எனக்கு, முனமுருகன் நோ என்ன கோயில், வெறுகல் கோயிலுக்கு வந்து நான் நடந்து போகிறதுக்கு இருந்தேன்னா, அதாவது 3 நாளைக்கு முன்னே இங்கேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு நடந்து போகணும் அப்படி மாதிரி நான் ஒரு நேர்த்தியும் வச்சுருந்தேன்னா, அப்போ அங்கே போய்கள் அப்படி காவி கலரில் தான் உடுப்பு போட்டு போகணும், மஞ்சள் இல்லாட்டி காவி கலர் அப்படி இல்லை உடுப்பு போட்டு போகணும். அப்போ அதுக்காகத்தான் இந்த உடுப்பு அவசரமாக வேண்டி தைச்சேன்னா, அப்படி இந்த அங்கே போட்டு போகிறதுக்காகவே இந்த முண்டும் என்னிட்ட மஞ்சள் உடுப்பு இருக்கிறபடியாக இந்த 3ஐயும் கொண்டு போகணும், 3 நாளைக்கு அங்கே போகணும். அப்போ இந்த 3 உடுப்பையும் கொண்டு போகணும்னு சொல்லி இந்த 2ஐயும் வந்து தைச்செடுத்தேன்னா, அப்படி வந்து தைச்செடுத்து நான் ஒரு ஆசையாக இருந்தேன், நான் போவோம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்க. அந்த போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னே தான் அக்ஷயா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் என்னன்றபடியாக எனக்கு வெறுகளுக்கு போக கொடுத்து வைக்கல. அது ஏதோ ஒரு தடங்கள் மாதிரி வந்துட்டுது, அதால் நானும் போகல. நான் ஆடுறதுக்கு முதல் நாள் வந்து அதை போயிட்டினோம், சேர்ந்து போகிறவை எல்லாரும் போட்டினோம். அப்போ நான் வந்து போகலாமல் போயிட்டு நான் போகவும் இல்லை. அதே மாதிரி இதுவும் வந்து நான் தைச்சேன். இதுவும் வந்து கொஞ்சம் கையையும் இந்த ஒரே மாதிரியை தைக்க இதுதானேன்னு போட்டு இது வந்து இந்த குடவெட்டு கை மாதிரி, இந்த பறவை கை மாதிரி தைச்செடுத்தேன். நான் இதுக்கு பட்டன் எல்லாம் வச்சு வித்தியாசமாக கழுத்தெல்லாம் வச்சு கையெல்லாம் தண்டி இது வந்து கொஞ்சம் கட்டியாக தைச்செடுத்தேன்னா, கொஞ்சம் இது வந்து முழங்காலோட நிற்க அப்படி மாதிரி தைச்செடுத்தேன்னா. இந்த துணியும் 600 ரூபா தான். இதில் வந்து அக்ஷயாகம் தைச்சேன்னா, அக்ஷயாட உடம்பு இதே மாதிரி தான் சரியா. ஆனால் இப்போ வந்து நான் தானே இந்த தோச்சு போட்ட உடுப்பில் இதுவும் வந்து அக்ஷயாட நேட்டிவ் டியூஷனுக்கு போயிட்டு போட்டுட்டு போனவா. அப்போ இதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி தான் அந்த உடுப்பு. அது வந்து அவள் வந்து நான் தோச்சு போட்டுக்கிறேன், எனக்கு சில நேரத்தில் உளாடுறேன். பிறகு வந்து இது வந்து ஒரு நான் அதே மாதிரி தான் ஆசைப்பட்டேன். அக்ஷயாவுக்கு வடிவாக இருக்குது, அப்போ எனக்கும் வந்து அது வடிவாக இருக்குது ரெண்டு போட்டு கீழே வந்து பிலாசோ தைச்சிட்டு இதை வந்து மேலே வந்து கையும் வந்து இது பறவை கை மாதிரி தைச்சி கீழையும் வந்து லாஸ்டிக் வச்சு இப்படி மாதிரி போடுவோம், 2ம் சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுருந்தார். உங்களுக்கு இப்போ கீழே வந்து இந்த இதுதான் போட்டுக்கிறேன். அவள் வந்து மேலே வந்து இப்படி போட்டோம்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து மேலே போட்டு காட்டுறேன்னா, இப்போ வந்து மேலே வந்து இப்படி போட்டேன். நான் நேற்று கடைக்கு போகிறதுக்கு போட்டுட்டு போனேன்னா, அப்போ அரைஞ்சோனவர் அதை 2ம் போட ஒரே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு எதை விருப்பமாக இருந்தது அரைஞ்சினார். என்னோட வேறைக்கு அப்படி வேற வேணாமல் அது ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு ஆள் சொல்லிக்கல அதை கேட்க வேணும் நானே அப்படின்னு போட்டு நான் கலட்டிட்டேன். எனக்கு யாரும் ஏதாச்சும் சொன்னால் அதை கேட்டுக்கொள்வேன், அதில் வந்து கலட்டிட்டேன். 2ம் சேர்த்து போடையில் இப்படி அக்ஷயாவுக்கு வந்து நல்ல ஜங்க் சூட் மாதிரி நல்ல வடிவாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இப்படி இருக்குது. அப்போ அருண் வந்து நக்கல் அடித்தார். அது ஸ்கூல் 2ம் தனியாக பாக்கிக்க வடிவாக இருக்குது, ஆனால் சேர்த்து போடையில் அது வடிவில்லை. இப்போ இதை வந்து நீர் ஏதாச்சும் பாவாடை சட்டைக்கு போடும். அதே மாதிரி இதை வந்து இந்த கீழே போட்டுருக்கிறத வந்து ஏதாச்சும் ஒரு டிஷர்ட்டுக்கு போடும், அதான் வடிவாக இருக்கும்ண்டார். அப்போ அதே கேட்டு அதே மாதிரியே போடுறேன், சேர்த்து போட தான் தைச்சேன் நான் இப்படி. ஆனால் கொஞ்சம் மேலே மாதிரி தைச்சிருந்தேன்னு சொன்னால் ஜம்ப் சூட் மாதிரி வந்திருக்கும், போட வடிவாக இருந்திருக்கலாம். அக்ஷயாவுக்கு அப்படி தான் கொஞ்சம் மேலே வச்சு
தைச்சபடியாக வடியாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் கீழே பதிஞ்சிட்டது போல், அதால் தான் அப்படி ரெண்டும் சேர்த்து போட ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னேன். அப்போ சரின்னு சொல்லி நேற்று கடைக்கு போட்டுட்டு போனால் இதே பிளாசோவும் இதே டிஷர்ட்டு போட்டுட்டு போனால் இதை போடல, இதை போட்டேன்னா பிறகு அரஞ்சனுடைய கலட்டிட்டேன். இவ்வளோ வந்தான் வடிவாக இருக்குதா அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் நான் தச்ச உடுப்பு. முந்தி வந்து வெங்கலம் போகிறோண்டா உடுப்பு வந்து என்னத்தை போட்டு போடுறது, உடுப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கிறேன்னா நான் இப்போ வந்து 600 உடுப்பில் இவ்வளோ உடுப்பு தைச்சி. ஆனால் இந்த லாபம் வந்து ஒரு 5000 ரூபா காசுக்குள்ளே வரும் என்ன. ஆனால் நாங்கள் ஒரு உடுப்பு வேண்ட போன மட்டும் சொன்னால் 5000 ரூபா வேணும். ஆனால் நான் இப்படி விதமாக உடுப்பு தைச்சி வச்சுக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எப்படி கை விடுப்போமோ அதை மாதிரி எல்லாம் தைச்சி வச்சுக்கிறேன். இந்த லாபம் வந்து குறைவு, 5000 விட குறைவு நினைக்கிறேன். 600, இது வந்து 1000, இது வந்து 1000, 2000, 2000, இது வந்து 600, இது வந்து 600, 2600, 2600, இது வந்து 600, 2600, 3200 என்ன, 3200, இது வந்து 600, 3800, 3800, 3800 சொன்னால் 3800, 4400, 5000 சரியாக தான் சொல்லியிருக்கிறேன். 5000 ரூபாவுக்குள்ள இவ்வளோ உடுப்பு கிடக்குது. என்னடா 2 தைச்சி வடிக்க இவ்வளோ உடுப்பாக கிடக்குது. அக்ஷயாகம் வந்து 2-3 உடுப்பு தைச்சி கொடுத்துருக்குறேன். அது அருண் தான் அப்படி சொன்னாரா, இல்லாடி அப்படி தான் இருக்குதா, ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆகி தான் இருக்குதான்றதையும் சொல்லிக்கொள்ளுங்க. அதாவது சேர்த்து போட அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். அப்படி தானே இருக்குதா, இல்லாடி இப்படி போடுறத நான் பார்த்துக்கிறேன். அதனால் தான் நான் அப்படி தைச்சேன்னா நான் அருண் வந்து அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க அதை மாதிரி தான் இருக்கா அப்படின்றத சொல்லிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.